கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த புதிய நாள் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை மார்க்கு 6ஆம் அதிகாரம் 31வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, வனாந்தரமான ஓரிடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி போவோம் வாருங்கள் என்றார். ஆமென். இந்த வார்த்தையை யார்கிட்ட சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்கள்ட்ட சொல்கிறாரு. ஊழியத்தில் ரொம்ப பிஸியான ஊழியம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆண்டவருடைய ஊழியம் ரொம்ப பிஸியாக தான் என்ன செய்தார், தான் ஊழியம் செய்கிற நாட்களில் இருந்தார். அவரை பிஸி ஆக்கிட்டாங்க ஜனங்கள் எல்லாருமே, அவரை எப்பொழுதுமே சூழ்ந்தே இருப்பாங்க. அப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் அவர் சொல்கிறாரு சீஷர்களை நோக்கி, நம்ம வனாந்தரமான ஒரு இடத்துக்கு தனியாக போய் கொஞ்சம் இளைப்பாறுவோம் அப்படின்னு சொல்லி சீஷர்கள்ட்ட சொல்கிறார். இந்த வார்த்தையை கொண்டு தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மக்கிட்டையும் பேசுகிறார். அப்போ பாருங்களேன், ஆண்டவருக்கு எவ்வளோதான் பிஸியான ஊழியம் ஜனங்கள் மத்தியில் அவர் ஜனங்கள் மீது அன்பு வைத்து செய்து கொண்டே இருந்தால் கூட தன்னுடைய சீஷர்களோட தனித்து இளைப்பாறும்படி அவர் விரும்புகிறார். ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மக்கிட்ட இதை இந்த நாளில் விரும்புகிறார். என்ன விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோதான் பிஸி ஷெட்யூல்ஸில் நம்மளுடைய ஷெட்யூல்ஸில் நாம் ஓடிக்கொண்டு இருந்தாலும், உலக பிரகாரமாக ஓடினாலும் சரி, அல்லது ஊழியம் செய்கிறவர்களாக இருந்து நீங்கள் ஊழியம் செய்து ரொம்ப பிஸியாக ஆண்டவருக்காகவே ஓடிக்கிட்டு இருந்தாலும் சரி, அந்த நேரத்திலேயே ஆண்டவர் நம்மக்கிட்ட என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோடு கூட சற்றே தனித்து இளைப்பாறும்படி அவர் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். இதை தான் அவர் ரொம்ப ரொம்ப நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோடு தனித்து அவர் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். சற்றே, ரொம்ப நேரம்லாம் இல்லை, ஒரு கொஞ்ச நேரம் நீங்கள் ஆண்டவருக்கு உங்களுடைய ஷெட்யூல்ஸ் மத்தியில் அவரோடு தனித்து இருப்பதற்கு, அவரோடு பழகுவதற்கு, அவரோடு பேசுவதற்கு அந்த டைமை நீங்கள் அவருக்கு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த நேரத்தில் நம்மளுடைய ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் உண்டாகிறது. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு பாருங்களேன், வனாந்தரமான ஒரு இடத்தில் தனித்து சற்றே இளைப்பாறும்படி. ஆமென். அப்போ நம்முடைய ஆத்துமாவுக்கு எங்கே தான் ரெஸ்ட் கிடைக்கிது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு நாம் தனித்து இருக்கும்போது தான் இந்த பிஸியான வாழ்க்கையில், இந்த பிஸியான ஷெட்யூல்ஸில் நம்மளுக்கு ஒரு உண்மையான ரெஸ்ட்டு, உண்மையான இளைப்பாறுதல் எங்கே கிடைக்கிதுன்னா, அது ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும்தான் கிடைக்கிது. இதை நாம் என்ன செய்யணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை நாம் பழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும். எவ்வளோ பிஸி ஷெட்யூல்ஸில் எவ்வளோ வேலைகள் நம்ம ஓடிக்கொண்டிருந்தாலும் ஆண்டவரோடு சற்றே தனித்து இளைப்பாறும்படி நாமும் விரும்ப வேண்டும். அவரோடு இருக்கணும் அப்படின்றத நம்மளும் விரும்பணும். இப்போ அவர் மட்டுமே நம்மளோட இருக்கணும் அப்படிங்கிறத விரும்பினா அது ஒர்க் அவுட் ஆகாது. நம்மளும் அதை விரும்பி அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றும் போது, அவர் சமூகத்தில் நீங்கள் கொஞ்சம் நேரம் தனித்து அவரோட நேரம் செலவிட உங்களுடைய பலன் உங்களுக்குள்ள அதிகரித்து கொண்டே இருக்கும். கர்த்தர் உங்களை பலப்படுத்த ஆரம்பிப்பார். உங்களுக்கு ரெஸ்ட்டும் ஒரு பக்கம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தும், கர்த்தர் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தையும் உங்களுக்கு என்ன செய்வார்னா கொடுப்பார். அதாவது அடுத்தடுத்த காரியங்களை செய்து நீங்கள் ஓடுவதற்கான ஸ்ட்ரென்த்தை நம்ம எங்கே பெற்றுக்கொள்கிறோம்னா, ஆண்டவர் சமூகத்தில் அவரோட தனித்திருக்கும் போது தான். அதே நேரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிற லைஃப்பில் எங்கே ரெஸ்ட்டை நம்ம பெற்றுக்கொள்கிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய சமூகத்தில் தனித்திருக்கும் போது தான் அந்த ரெஸ்ட்டை நம்ம பெற்றுக்கொள்கிறோம். அப்போ ஒரே இடத்துல ஆண்டவரோடு நீங்கள் தனித்து இருக்கும்போது உங்களுக்கு ரெஸ்ட்டும் கிடைக்கிது. அடுத்த காரியங்களில் நீங்கள் தொடர்ந்து ஓடும்படியான ஸ்ட்ரென்த்தும் உங்களுக்கு அந்த இடத்துல தான் கிடைக்கிது. எந்த இடத்துல? கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரோடு நாம் தனித்து இருக்கும்போது. அதனால் இதை நம்ம வாழ்க்கையில் அபியாசப்படுத்துவோம். கர்த்தர் விரும்புகிறார், உங்களோடு கூட தனித்து இளைப்பாறும்படி கர்த்தர் விரும்புகிறார். அதனால் கர்த்தரோடு ஓடுகிறவளாய் நாம் இருக்கிறோம். நாம் சற்றே தனித்து அவரோடு இளைப்பாறுவோம். பெரிய காரியங்களை அவருக்காக செய்ய அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆமென். நாம் செபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி நீர் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபித்து உம்முடைய கரங்களுக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய விருப்பத்தை நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உம்மோடு தனித்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர். அந்த விருப்பத்தை நாங்களும் விரும்பி உம்மோடு தனித்திருந்து எங்களுடைய பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ள, அடுத்ததாக இளைப்பாறுதலை எங்கள் ஆத்துமாக்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக, கிருபை செய்வீராக. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.